வேதாந்தவாக்கியான் நிர்விகல்பகோ பிரம்மாத்மைக்கிய சாட்சாத்கார சதுர்த்தி பூமிகா பலரூபா தத்துவாபத்தி ஸ்லோகங்கள்ல பல பூமிகள் இருக்கிறதா 7 ஆமா 3 தாண்டி 4 வந்தால் பிரம்மவித்தியில ஆயிடுச்சு. 4 வரைக்கும் பிரம்மவித்தியே கிடையாது. அதுல ஆரம்பம் மட்டும்தான் சொன்னாங்க. இந்த பிரம்மவித்தியக்கு வந்தது ததோ வேதாந்த வாக்கியா நிர்விகல்பகோ பிரம்மாத்மைக்கிய சாட்சாத்கார சதுர்த்தி பூமிகா பலரூபா தத்துவாபத்தி. இதுதான் பலம். சதுர்த்த பூமௌ சர்வஜகதுபாதானஸ்ய பிரம்மணோ வாஸ்தவம் அத்விதீய சத்தாஸ்வபாவம் நிச்சித்ய பிரம்மண்யாரோபிதயோர் ஜெகச்சப்தாபிதேயோர் நாமரூபயோர் மித்யாத்வம் அவகச்சதி. இந்த 4வது ஸ்டேஜ்ல வந்தாதான் மித்யாத்வம் தெரியல. ஏன்னா சொரூபம் மட்டுமா தெரிஞ்சு போச்சு. அந்த வரைக்கும் சொரூபம் தெரியல. ஏதாவது சாஸ்திரத்துல இருந்து தெரிஞ்சிருக்கோம், அவ்வளவுதான். இப்ப 4வது பூமிக்கு வந்துருச்சோம்னா சர்வ ஜெகத்துக்கு உபாதானமா இருக்கக்கூடிய பிரம்மத்தினுடைய வாஸ்தவம் சைதன்ய மாத்திர ஸ்வரூபம் தெரியறதுனால சொரூபம் மட்டுமா தெரியறதுனால அதுல இருக்கக்கூடிய இந்த வரைக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஜெகத்தை சர்வ ஜெகதுபா ஜெகத்தை பிரம்மணி ஆரோபிதம் நிச்சயம் பண்றதுனால பிரம்மணி ஆரோபிதையோ ஜெகத் சப்தாபிதேயோ நாமரூபையோ ஜெகத்துங்கிற சப்தத்துக்கு வார்த்தைக்கு விஷயமா இருக்கக்கூடிய நாமரூபங்கள் நாம ரூபம் ரெண்டும் நாமரூபயோகோ நித்யாத்வம் அவகச்சதி. நித்யாத்வம் தெரியுது. முமுக்ஷோகோ பூர்வோக்த ஜாகரணாபேட்சையா இயம் பூமி ஸ்வப்னா. முமுக்ஷோகோ பூர்வோக்த ஜாகரணாபேட்சையா இயம் பூமி ஸ்வப்னா. அப்படின்னால் இந்த வரைக்கும் எந்த ஒரு பிரபஞ்சம் இருக்கிறதா தெரிஞ்சதோ அது இப்ப சொப்ன மாதிரியாக போயிடுது. அதாக அத்வைதே தைரியமாயாதே துவைதே சோபரசிங்கதே பசியந்தி ஸ்வப்னவல்லோகம் சதுர்த்தியும் பூமிகாம் கீதா பிராப்தா. 4வது பூமிக்கு வந்துருச்சோன்னா எல்லா பிரபஞ்சமும் பிராதிபாசிகமா தெரியுது, சொப்னம் மாதிரி தெரியுது. சின்ன சரத அப்ராம்ச விலயம் பிரவிலீயதே ஸ்வஸ்வேதரஞ்ச தன்மாத்திரம் யத் பிரபோதா உபாசதே யோகின சர்வபூதே யத்ரூபாம் நௌமிகம் ஹரிம் சத்தாவசேஷ ஏவாஸ்தே சதுர்த்தீம் பூமிகாமிகா யோகினஹ யத் பிரபோதா ஸ்வஸ்வேதரஞ்ச தன்மாத்திரம் உபாசதே சர்வபூதேஷு. அப்படி அந்த யோகிகள் யோகினா உபாசதே உபாசதேன்னு பகுவச்சனம் உபாசதே உபாசாதே உபாசதே உபாசதே எது கிம் உபாசதே சன்மாத்திரம் ஸ்வஸ்வேதரஞ்ச சன்மாத்திரம். தானும் வந்தா என்னை விட்டு வேற ஏதாவது இருந்தாலும் அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸ்வஸ்வேதரஞ்ச சன்மாத்திரம் எத் பிரபோதா என்னுடைய பிரபோதத்தில் இருந்து இல்லையா. இங்க என்ன இங்க ஒரு மார்க் போட்டிருக்கு சத்தாவசேஷ ஏவாஸ்தே சதுர்த்தியும் பூமிகாம் இது இருந்தாலும் தப்பு கிடையாது. ஸ்வஸ்வேதரஞ்ச சன்மாத்திரம் எத் பிரபோதாது பாஸ்தே யோகினா சர்வபூதேஷு சத்ரூபாத் நௌமி தம் ஹரிம். சத்ரூபாத் நௌமி தம் ஹரிம். அந்த சத்ரூபமா இருக்கக்கூடிய ஹரியே நான் பண்றேன். சத்தாவசேஷ ஏவாஸ்தே சதுர்த்தியும் பூமிகாம் இதா. இதுல என்ன தெரியுது, இந்த 4வது பூமிகையில் வந்து சேர்ந்தவன் சத்தாவசேஷ ஆஸ்தே சத்தம் மட்டுமா இருக்கு. சேயம் சதுர்த்தி பூமிகாம் சோயம் சதுர்த்தியும் பூமிகாம் பிராப்தா யோகி பிரம்ம விதிச்சுச்சதே. இந்த 4வது பூமிகையில் வந்த யோகிக்கு பிரம்ம வித்து வந்து பஞ்சமியாதே திஸ்ரோ பூமயா ஜீவன் முக்தே அவாந்தர பேதா. இந்த 4வது பூமிகைக்கு அப்புறம் 5, 6, 7 இதெல்லாம் இருக்கிறது அந்த ஜீவன் முக்தியோட பல விபாகங்கள் விசேஷங்கள். தேக நிர்விகல்ப சமா அபியாச பலேன விஸ்ராந்தி தாரதமியன சம்பத்தியந்தே. சின்ன சின்ன தாரதமியம் இருக்கிறதுனால 5, 6, 7 எல்லாம் வச்சிருக்கேன். பஞ்சம பூமு நிர்விகல்பகா நிர்விகல்பகான்னு இருக்கா கதா இருக்குது. நிர்விகல்பா கதா ஸ்வயமேவ நிர்திஷ்டதி. நிர்விகல்பா ஸ்வயமேவ நிர்திஷ்டதி. கதா தேவையில்லை, நிர்விகல்பா இருந்தா போதும். நிர்விகல்பான்னு இருந்தா போதும். 5லும் 6லும் 7 என்ன வித்தியாசம், சின்ன ஒரு வித்தியாசம் சொல்லணும் இல்லையா, அது சொல்ற. 5வது பூமியில் இருக்கிற யோகி
நிர்விகல்பக சமாதிக்கு போனாலும் தானாவே வெளியில வந்துடும். ஸ்வயமேவ யுக்திஷ்டதி, அந்த விஸ்தான விஷயக்கு தானாவே வரும். இன்னொருத்தர தட்டி எழுப்ப வேண்டியதில்லை. சமாதி அடைஞ்சு இருக்கிறவன் கொஞ்சம் சமாதி போன அப்புறம் வெளியில் வரணும் இல்லையா? இருக்கலாம், சங்கல்பம் பண்ணி இருக்கிறதோ இல்லாம இருக்கிறதோ தெரியாது. இருந்தாலும் இப்ப வெளியில் வர்றதுக்கு இன்னொருத்தரோட இது இல்லாமலே தானாவே வெளியில் வர மாதிரி இருக்க. அப்படி இருந்தா பஞ்சம், அஞ்சாவது ஸ்டேஜ். பஞ்சம பூமவும் நிர்விகல்பகா ஸ்வயமேவ யுக்திஷ்டதி, ஸ்வயமேவ வெளியில் வருவார். சோயம் யோகி பிரம்மவித் வர. இப்போ க்ஷணமாவது நேரமாவது அந்த அபரோட்ச அனுபவத்தை அறிந்தவன். அஞ்சாவது பூமியில் இருக்கிறவன் கொஞ்சம் அந்த சமாதி அவஸ்தையிலே இருந்துட்டே இருப்பான், தானாவது வெளியில் வருவார். அப்படி இருந்தா பஞ்சமாவஸ்தை. பிரம்மவித் வரகானவருக்கு ஒரு பேர். ஷஷ்டபூமவும் பார்ஸ்வஸ்தய போதிதோ வித்திஷ்டதி. பேரும் புரியுது இல்லையா? கிட்ட நிற்கிறவர் யாராவது எழுப்பி விட்டாதான் வெளியில் வரும், இல்லைன்னா சமாதிதான். ஷஷ்டபூமவும் பார்ஸ்வஸ்தயம் போதிதோ வித்திஷ்டதி சோயம் பிரம்மவித் வரியான். இதோட வசந்து இருக்காங்க. ததேவ பூமி துவயம் சுசுப்தி ராட சுசுப்தி இருக்க அபிதீயதே. அதுக்கு ஒரு பேரு சுசுப்தின்னு பேர் வச்சிருக்கு. ரெண்டு சமாதி, ரெண்டு அவஸ்தையில. பஞ்சம்யாம் அவஸ்தாயாம் சக்கியாம் அவஸ்தாயாம் ரெண்டு அவஸ்தையிலும் சுசுப்தி காட சுசுப்தின்னு பேரு. அஞ்சாவது அவஸ்தையில் இருக்கிற யோகி அந்த அவஸ்தைக்கு சுசுப்தின்னு பேரு. நம்மளுடைய சுசுப்தி இல்ல, காட சுசுப்தின்னு பேரு. என்ன பேர் வைக்கிறதுக்கு நம்மளுடைய சுசுப்தி சமாதியில் இருந்து வர இது பேரு, அவ்வளவுதான். நம்மளுடைய சுசுப்தி சரியான சுசுப்தி. இது சரியான சுசுப்தி இல்ல, இது சமாதிக்கே சுசுப்தின்னு பேர் வச்சிருக்கு. சுசுப்தி காட சுசுப்தி இது பேர் வைக்கிறதுக்கு என்ன காரணம்? அஞ்சாவது அவஸ்தையில் இருக்கிற அந்த அவஸ்தைக்கு, அஞ்சாவது அவஸ்தை இங்க சொன்ன அஞ்சாவது அவஸ்தைக்கு சுசுப்தின்னு பேரு. என்ன காரணம்? தானாவே வெளியே வரும் இல்லையா? அதனால சுசுப்தின்னு பேரு. ஆறாவது அவஸ்தைக்கு காட சுசுப்தின்னு பேரு. என்ன இருக்கிற பேர் வச்சிருக்க? காட சுசுப்தியில் இருக்கிறவன் எப்படி இன்னொருத்தர் தட்டி எழுப்பினாதான் வெளியில் வருவோம், அந்த மாதிரி இவர் சமாதி அவஸ்தைக்கு இருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச அவஸ்தையை வச்சிருந்த அந்த சமாதி அவஸ்தைக்கு பேரு போடுறது இல்லையா? நமக்கு புரியும். அதுக்காக சமாதி அவஸ்தைக்கு ஏன் சுசுப்தியை சொல்றது? சமாதியாக சொல்லலாம் கேட்டா சமாதியை பத்தி நமக்கு தெரியாது. சுசுப்தி மாறி இருக்கிறதுனால சுசுப்தின்னு பேரு மட்டும்தான். அதனாலதான் சொன்னேன், சரி சுசுப்தி இல்ல, சமாதி வித்தியாசமா இருக்கு. இது அஜ்ஞானத்தோட இருக்காது, அஜ்ஞானத்தோட இல்லை. அதுதான் முக்கியமான வித்தியாசம். சுசுப்தின்னு பேரு போடுறதுக்குன்னு கேட்டா நமக்கு புரியுது. இப்போ சொர்க்க வர்ணனையும் நரக வர்ணனையும் எல்லாம் பண்ணும்போது பல வர்ணனைகள் பண்றது இல்லையா? இப்படி சுகம் இருக்கும், அப்படி சுகம் இருக்கும். அதெல்லாம் உண்மையா அப்படி எடுக்க முடியாது. என்ன காரணம்னா, இப்போ அந்த சுகம் இருக்கு, இந்த சுகம் இருக்கு, சொர்க்கத்துல நரகத்துல இந்த மாதிரி சுகங்கள் இருக்கு, அது அப்படியே இருக்கவே முடியாது. ஏன் கேட்டா அங்க பார்த்திவ சரீரமே கிடையாது. பார்த்திவ சரீரம் இருந்தா தானே இந்த கற்பனை எல்லாம் நடக்கும். ஆமா, சூக்ஷ்ம சரீரம் இல்ல, சூழ சரீரம் இருக்கும். சூழ சரீரம் இல்லாம சுகதுக்கானுபவம் முடியாது. சுகதுக்கானுபவம் வேணும்னா சரீரம் சூக்ஷ்ம சரீரத்தை மட்டும் நான் இருக்கின்ற சுகதுக்கானுபவம் இருக்காது. விஷயானுபவம் அது சொல்லணும். விஷயானுபவம் வேணும்னா ஏன் சொல்றேன்னு கேட்டா, சுசுப்தியில் விஷயானுபவம் கிடையாது, சுகானுபவம் இருக்கு. விஷயசுகம் இல்லையே. விஷயசுகம் வேணும்னா ஏதோ ஒரு சரீர போதம் இருக்கணும், சந்தேகம் இல்லை. சரீரம் இருக்கு, ஆனா அது பார்த்திவ சரீரம் சொல்ல முடியாது. அதனாலதான் இந்த நரகவர்ணம் எல்லாம் அப்படியே எடுத்துக்க முடியாது. சூலத்துல ஏற்றுறது, அதுக்கப்புறம் அப்படியே எண்ணெய் கொண்டு போய் போடுறது, திருப்பி எடுத்து இன்னும் சூலத்தில் போடுறது, இப்படியெல்லாம் சொல்றது இல்லையா நரகவர்ணம். இந்த பக்கத்துல சொர்க்க வர்ணம் பண்ணும்போது எப்படி பண்ணுவான்? புராண கதை பண்ணும்போது அப்படி சுகம் இருக்கு, இப்படி சுகம் இருக்கு, ஸ்திரீகள் வரும், நிறுத்தம், செம்பாத்திலோத்தம், அப்படி எல்லாம் பல பேர், மதுரா, மத்தியம், எல்லா சுகங்களும் எது வேணும்னு நினைக்கிறதோ அப்படியே வர்றது, குடிக்கிறது, ஆடுறது, அப்படி எல்லாம் சொல்றது இல்லையா? இது விஷய சுகங்கள் தான். இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். ஆனா அது அப்படியே இருக்க முடியாது. என்ன காரணம்? நம்ம நினைக்கிற மாதிரி இந்த இதெல்லாம் இப்படியே நடக்கணும்னால் இந்த சரீரம் இந்த மாதிரி இருக்காம,
இந்த மாதிரி இருக்கிற சரீரத்தை வச்சுதான் இதெல்லாம் ஆஸ்வாதம் பண்ண முடியும், அது முடியாது. இந்த மாதிரி சரீரமே இல்லை. இப்ப வாயவியன் சரீரம், ஜெலியன் சரீரம், இது வச்சிருந்த என்ன கங்கா என்ன கிலோகம் பாருங்க, அது யோசிச்சு வரணும். சுகம் இருக்கும் துக்கம் இருக்கும், சுகம் இல்லை துக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க, லோகாந்திரம் இல்லைன்னு சொல்ல வரல, லோகாந்திரம் இருக்கு, பலவிதமான சுகங்களுக்கு இடங்கள் இருக்கு. அது ஒண்ணும் இல்லையா சொல்றதுக்கு அத்வைத சாஸ்திரம் இல்லை. இல்லையா சொன்னா பரமார்த்தத்துல ஒண்ணுமே கிடையாது. வேற இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பீடம் இருக்கு, இந்த இதுக்கு என்ன சத்த வச்சோ அந்த சத்தம் அதுக்கும் இருக்கு, லோகாந்திரத்துக்கும் இருக்கு. நாஸ்திகவாதம் இல்லை, பரமார்த்த திருஷ்டியில சொல்றதை வச்சுல விவகார திருஷ்டியே மாற்றக்கூடாது. விவகார திருஷ்டியில இந்த உலகம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இந்த மாதிரி இல்ல, வேற ஏதோ விதத்துல உத்கிருஷ்டமான சுகங்களை அனுபவிக்கிறதுக்கு யோக்கியமான இடங்கள் இருக்கு, உத்கிருஷ்டமான துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கும் யோக்கியமான இடங்கள் இருக்கு. அந்த துக்கம் உங்களுக்கு எப்படி வரும், அதுக்கு எப்படி எந்த மாதிரி சாதனங்கள் வரும் நமக்கு தெரியாது, ஏதோ வரும், சந்தேகம் இல்லை. அது எப்படி ஏற்பாடு பண்றது நமக்கு தெரியாது. நரகத்தில் போனால் இந்த மாதிரி அந்த துக்கம் வர்றதுக்கு எந்த மாதிரி சாமகிரி அங்கே யமதேவர் வச்சுருக்காக தெரியாது, அது சொல்ல முடியாது. புராணத்துல எதுக்கு அப்படி வர்ணனம் பண்றதுன்னா வேற விதமா எப்படி புரிய வைக்கிறது. சொர்க்கத்துல எவ்வளவு சுகம் இருக்கும் கேட்டா எத்தனை சுகம் இருக்கும் சொன்னா அர்த்தமா ஆகா. இது ஏதோ ஒரு நம்மளுடைய நமக்கு தெரியற லெவல்ல வச்சுல ஏதாவது சொல்லி காமிக்கிறோம் இல்லையா. குழந்தையோட சொல்ற மாதிரி இப்படி எல்லாம் சுகம் இருக்கும், இப்படின்னா ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப அத்தியந்த சுகம். அத்தியந்த சுகம்னா எவ்வளவு கேட்டா நமக்கு சுகம் எது இங்க தெரியுதோ அத்தியந்த உத்கிருஷ்ட சுகம். இங்க என்ன கஷ்டம், அந்த மாதிரி விஷய சுகங்கள் அனுபவிக்கிறதுக்கு ராகம் இருந்தாலும் பலவிதமான பயங்கள் இருக்கு, பயம் இருக்கிறதுதான். தர்மசாஸ்திர திருஷ்டி போற வாழ்க்கை தர்ம பயம் இருக்கு. தர்மசாஸ்திர திருஷ்டி இல்லைன்னா கூட கான்ஸ்டிடியூஷன் பயமாவது இருக்கு இல்லையா. போலீஸ் பிடிச்சு போட்டு காராகிரகம் போட்டுருவாங்க, தர்மசாஸ்திரம் வேண்டாம் விட்டுருவாங்க. ஏதாவது கஷ்டம் இருக்கு, இல்லைன்னா சரீர க்ஷயம் இருக்கு, அந்த பயமாவது இருக்கு. நம்மளுடைய சரீரம் செய்கிறது அந்த பயமாவது இருக்கு. அது பயந்து தர்மத்தை பயந்த நியமத்தை பயந்த அப்படி எல்லாம் போகத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு கட்டுப்பாடு இருக்குங்க. இந்த கட்டுப்பாடு கிடையாது சொன்னா சரியா போச்சு. சுகத்துக்கு மரியாதையே இல்லை, தீமையே கிடையாது. ஆனால் புராணத்துல இருக்கிற வர்ணனத்தை மாதிரி நினைக்காதீங்க, அதுக்கு அர்த்தம் இல்லை. அர்த்தம் இல்லைன்னா அந்த வர்ணனத்துக்கு உபயோகம் இருக்கு. ஏன்னா புரிய வைக்கிறதுக்கு வேற வழி இல்லை. இவ்வளவு சுகம் இருக்குன்னு சொன்னா அது எந்த மாதிரின்னு கேட்டா இங்க எது சுகம் நினைக்கிறதோ அது அந்த மாதிரி எல்லாம் அங்கே இருக்கும். விசேஷ பயம் வேண்டாம் சொன்னா புரியுது. அந்த மாதிரி நரக துக்கம் சொன்னா இப்படி சொல்றதா இருந்தா புரியுது, புரிய வைக்கிறதுக்கு வேற வழி இல்லை, அதனால அப்படி சொல்றது. ஆனா அதனுடைய ஸ்டைல் வேற விதமா தான் இருக்கும், சரீரமும் வேற விதமா இருக்கும், சாமகிரியும் வேற விதமா இருக்கும், அந்த அனுபவம் அப்படியே இருக்கும். ஒரு இப்படி எடுத்துக்கலாம், ஒரு சூழத்தில் இப்படி அடிக்கிறதா இருந்தால் எந்த அளவு வலி வருமோ, எவ்வளவு வலிக்குமோ அப்படி வலிக்கும். அந்த விஷயத்துல சந்தேகம் இல்லை, அப்படி வலிக்கும். அது சூழத்துல போடுறதுனால வலிக்குமா வேற விதமா வேற ஏற்பாடுதான் தெரியாது. வலிக்கிறதுக்கும் சுகிக்கிறதுக்கும் எல்லாம் இந்த மாதிரி சாமகிரி இந்த உலகத்துலதான் வேணும். வேற உலகத்துல போனால் வேற விதமான சாமகிரி இருக்கும். அது எப்படி இருக்கும் நம்மளால சொல்ல முடியாது, சொல்ல முடியாது, புரிய வைக்கவும் முடியாது. ஆனா அந்த வலி இருக்கும், சுகமும் இருக்கும், அந்த விஷயத்துல சந்தேகம் இல்லை. பிரசங்கத்துல என்ன வந்ததுன்னு கேட்டா சுசுப்தின்னு பேரு வைக்கிறது, புரிய வைக்கிறதுக்கு தான் பேரு வச்சிருக்க, சுசுப்தி இல்லை. ஷஷ்டபூமோ பார்ஷே போதியோ விசிஷ்டதி சோயம் பிரம்மவி பலியான் ததேத பூமித்வயம் சுசுப்தி கார சுசுப்திரிச்ச அபிதீயதே ததாக பஞ்சமீம் பூமிகாமேத்ய சுசுப்தி பதம் பதநாமிகாம் சாந்தாசேஷ விசேஷாம்சம் திஷ்டஸ்ய அத்வைகமாத்திரகே அந்தர்முகதயா நித்யம் பகிர்வృత్తిபரோபி சன் பரிஷ்ராந்ததயா நித்யம் நித்ராலுரிவ லட்சியதே. அஞ்சாவது பூமிகையில் வந்தவன் அந்த யோகி சுசுப்தி பத நாமிகாம் பூமிகாம், சுசுப்தி என்ற பெயருடைய அந்த பூமிகையே சாந்தாசேஷ விசேஷாம்ச, எல்லா விசேஷாம்சங்களும் சாந்தமா இருக்கக்கூடிய நிலைமையில திஷ்டதி அத்வைத மாத்திரமே சொரூப சைதன்யத்தை மாத்திரம் ஆசிரியத்து நிற்கிறது. அந்தர்முகதையா நித்தியம் பகிர்வృత్తిபரோபி சன் அந்தர்முகதையா நித்தியம் திஷ்டதி. இன்னொரு அன்வயம்
அங்க ஆயிரத்து முடிஞ்சு போச்சு. அந்தர்முகத்தையா அந்தர்முகமா எப்பொழுதும் நிற்கிறது. ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சு போச்சு. பகிர்வூர்த்தி பரோபிசன் பரிசிராந்ததையா நித்தியம் நிக்ராலூரிவ லட்சதே. எப்பயாவது பகிர்வூர்த்தியா இருந்தாலும் பாக்கிய விஷயங்களே பார்த்து இருக்கிற மாதிரி இருந்தாலும் அது உண்மையா பாக்குற மாதிரி தோணாது. பார்த்தால் அவரே பார்த்தால் எப்படி இருக்கும்? நிக்ராலூரிவா, ஏதோ தூக்கம் வந்து பாக்குற மாதிரி. தூக்கம் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஒரு உண்மையா பார்க்கறது, ஸ்ரத்தையா பார்க்கறது இல்ல. ஸ்ரத்தையா ஒரு ஆசக்தியோட பார்க்கறதும் நடக்கிறது அப்படி பார்க்கறதும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? தூக்கத்தோட பார்க்கிற மாதிரி இருக்கும். நித்ராலு நிவா லட்சியதே பரிசிராந்ததையா நித்தியம் பகிர்வூர்த்தி பரோபி பகிர்வூர்த்தியோட வாக்கிய விஷயங்களே பார்க்கிறச்சே கூட பார்க்கும்போதும் பரிசிராந்ததையா அங்கே ஒன்னும் உற்சாகம் இல்லை. அதனால நித்ராலுவோ லட்சியதே குருவன் அபியாச ஏதஸ்யாம் குருவன் அபியாசம் ஏதஸ்யாம் குருவன் அபியாசம் ஏதஸ்யாம் பூமிகாயாம் விவாசன ஷஷ்டீம் காಢசுகுத்யாக்யா கிரமாத் பதவி பூமிகாம் யத்ர நாசம் ந சத்ரூபோ நாஹம் நாஸ்யனஹந்தி கேவலம் க்ஷீணமனனஹ ஆஸ்தே துவைதைக்கியம் இருக்கதா. ஆறாவது பூமிகையில் வந்தவனுக்கு துவைத புத்தியே இல்லை. அஞ்சாவது பூமிகையில் இருந்தவனுக்கு துவைத புத்தி இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா அது ஸ்ரத்தையா பார்க்கறது கிடையாது. ஆறாவது பூமிகையில் வந்திருக்குன்னா துவைத புத்தியே கிடையாது. துவைதைக்கியம் இருக்கதா, துவைதைக்கியம் இருக்கதா ஆஸ்தே அத்வைதம் கேது நிச்சந்தி துவைதமிச்சந்தி கேதன சமம் பிரம்ம நஜானந்தி துவைதாத்வைத விவர்ஜிதம் அந்தசூன்யோ பகிஷூன்யா சூன்ய கும்பைவ அம்பரே அந்த பூர்ணோ பகிபூர்ணம் பூர்ண கும்பைவ அர்ணவே இது அத்வைதம் கேது நிச்சந்தி இல்லையா? இல்லைன்னா பரவாயில்ல, அது சம்பந்தம் இல்லாம வந்த மாதிரி இருக்கு, இருக்கட்டும். அத்வைதம் கேது இச்சந்தி கேதன துவைதம் இச்சந்தி சமம் பிரம்ம ந ஜானந்தி துவைதாத்வைத விவர்ஜிதம். அத்வைதம் இச்சந்தின்னா அது எதுக்கு நின்று பண்ணலாம்? அத்வைத இச்சை நல்லதானே அப்படின்னா என்ன அபிப்பிராயம்? அத்வைதம் எப்ப சொல்லணும்? அத்வைதம் தான் சத்தியம். எடுக்க சொல்றதா இருந்தா என்ன அர்த்தம்? அடிச்சு சொல்லணும் அத்வைதம் தான் சத்தியம். யாரை பார்த்து சொல்லணும்? ஜெயிதம் சத்தியம் ஒரு பட்சம் இருக்கு, அவரை ஜெயிக்கணும், அந்த பட்சம் சரியில்லைன்னு காமிக்கணும், அதுக்குதான் அத்வைதம் சத்தியம் அடிச்சு சொல்லலாம். அப்போ அந்த துவைத திருஷ்டியோட இருக்கிற ஒரு பட்சம் இருக்கு, அந்த பட்சமும் சில பேர் கடைபிடிச்சுட்டு இருக்கா, அது சரியில்லைன்னு காமிக்கணும். இதுதானே அத்வைத ஏற்ற வருது. இது யாருக்கு வருது? சமம் பிரம்ம நஜானந்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப துவைத பிரபஞ்சத்தையே ஸ்ரத்தையா பார்க்கறது இல்லை யாரோ, யாரு துவைத பிரபஞ்சத்தையே ஸ்ரத்தையா பார்க்கறது இல்லையோ அவ மற்ற பட்சங்களே கவனிக்கிறது கிடையாது. நம்மளுடைய விசார திசையில எல்லாம் தேவைப்படுது. மற்ற பட்சங்கள் எப்படி இருக்கு, சாங்கியால் என்ன சொல்றார், பௌத்தால் என்ன சொல்றார், மீமாம்சகர் என்ன சொல்றார், வைதிகள் என்ன சொல்றார், அதெல்லாம் கவனிக்கிறது. அவர் சொல்றது தப்பு இருக்கா சரி இருக்கா, எங்கேயும் தப்பு வருது, என்ன பிரமம் வருது, இப்படியெல்லாம் பிரமம் வருது, அதுக்கு என்ன பதில் கொடுக்கலாம், அது அத்தியன திசையில இருக்கு. இது அத்தியன திசையை பத்தி சொல்லல. அத்தியன திசையெல்லாம் தாண்டி புத்தியெல்லாம் ஸ்திரமா கொண்டு வந்து இனிமே நிராகரணம் பண்றதுக்கு ஒன்றும் பாக்கி கிடையாது. நிராகரணம் எல்லாம் ஆயிடுச்சு. நிராகரணம் தான் நமக்கு நிராகரணம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படி கிடையாது. புதுசா யாரோ கேட்டுட்டே இருக்கோம், அதுக்கெல்லாம் பதில் கொடுக்கறது அப்படி கிடையாது. நமக்கு திருப்தி ஆயிடுச்சு. இனிமே நமக்காக ஒரு தனியாக ஆசங்க வரப்போவதில்லை. இன்னொருத்தருக்கு புரிய வைக்க முடியாது. அது பல விஷயங்கள் புரிய வைக்க முடியாது. விபரீத பட்சத்துல நான் முன்வந்திருக்கேன் கேட்டா இருந்தா அப்படி இருந்தா புரிய வைக்க முடியாது. புரிய வைக்கிறதுங்கிறது அசாத்தியம். பிரதிபட்சத்தில் நிற்கிறவனே புரிய வைக்கிறதுங்கிறது அசாத்தியம். ஜெயிக்க முடியும், ஜெயிக்கதான் முடியும், புரிய வைக்க முடியாது. ஜெயிக்கிறதுக்கு என்ன பிரயோஜனம் கேட்டா மந்திராதிகாரிகள் பார்த்துட்டு இருப்பா இல்லையா? இப்ப வைதிகளை ஜெயிக்கிறதுக்கு ஜெயிச்சு என்ன பிரயோஜனம் கேட்டா ஒன்னும் தெரியாதவா தடஸ்தாரா நிற்கிறா, அவ்வாறு மாற்றி விடக்கூடாது. இப்படி சொல்ற அத்வைதங்களுக்கு பதிலே கிடையாது சொன்னால் அப்படி இல்லை. இதெல்லாம் பதில் இருக்கு, பதில் இல்லைன்னா பயப்பட வேண்டாம், பதில் எல்லாம் இருக்கு. ஏன்னா அவரே புரிய வைக்க முடியாது. ஏன் புரிய வைக்க முடியாது?
ஒரு லாஜிக்கா இருந்தா புரிய வைக்கணும் இல்லையா? நான் விபரீத பட்சத்துல தான் இருக்கேன், உன்னுடைய பட்சம் தப்புதான் ஒருத்தர் முடிவு பண்றதா இருந்தா அந்த நான் என்னால அங்க போக முடியாது, அதனால இங்க ஜெயிக்க முடியாது என்ன அர்த்தம்? தேசம் அப்புறம் என்ன சொல்றோம் தெரியாது, அந்த நிலைமையில கொண்டு வரலாம். இதுக்கு மேல ஏதாவது சொல்லணும்னா முகமுத்திரணம் சொல்றது. முகமுத்திரணம்னா வாய் மூட வைக்கிறது. இதுக்கு மேல என்ன சொல்லணும் தெரியாது, அந்த ஒரு ஸ்திதியில் கொண்டு வந்ததுன்னா ஜெயிச்சு அவ்வளவுதான், ஜெயிச்சாரு. ஜெயிக்கிறது எதுக்கு உபயோகப்படுறது கேட்டா, நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மந்தாதிகாரிகள் இருக்காரு, அவளுக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும். இதோட இன்னும் கீழே இருக்கிறவர்களுக்கு விசுவாசம் இருக்கணும். அதுக்காக இந்த மாதிரி கோஷ்டிகள் எல்லாம் நடத்துறது, வித்வான்கள் போயிட்டு கோஷ்டிகள் நடத்துறது, வேற ஒண்ணும் இல்லை. இல்லைன்னா சரியா சொப்பிரயோஜனம் ஒண்ணும் கிடையாது. ஆனால் அந்த ஆர்குமெண்ட்ஸுக்கு சொப்பிரயோஜனம் என்ன? சுபக்ஷத்துல நமக்காவது ஆரம் இருக்கு, நிர்ணயம் இருக்கணும், அதுக்காக பண்றது, வேற உபயோகம் இல்லை. அதெல்லாம் ஆனப்புறம் இதுல அர்த்தம் கிடையாதுன்னு முடிவு ஆயிடுச்சுன்னா, தனக்கு திருப்பி சந்தேகங்கள் வந்துட்டு இருக்கிறது இல்லைன்னால் அப்புறம் அதுக்கு போய் ஒன்றும் உபயோகம் இல்லை. அப்புறம் அந்தர்முகனா வந்து அத்வைதனிஷ்டனா மாறி 5வது 6வது ஸ்டேஜில் வரும்பொழுது இந்த ஒரு துவைத பிரபஞ்சத்தை பிராதிபாசிகம் சொப்னம் மாதிரி பார்க்கறவனுக்கு இன்னொரு பட்சம் இருக்கு, அவனே பதில் கொடுக்கணும் அப்படி ஒண்ணு இச்சையே விடாது. அத்வைதம் அப்படி ஒண்ணு விசேஷமா இச்சையும் கிடையாது. அத்வைதம் எதுக்கு சொல்லணும்? துவைதம் ஒண்ணு இருக்குன்னு வச்சுருக்காங்க, அத்வைதம் சொல்லணும். துவைதம்ங்கிறது ஒண்ணு இருக்குன்னு ஒரு மனசுல ஒரு பாவனை வந்தா தானே. துவைதம் சரியில்லை, அத்வைதம் சரி சொல்லணும்னா துவைதம் ஒண்ணு இருக்குன்னு பாவனை வச்சுதான் சொல்லணும். ஏன்னா அது சொல்ல வேண்டியது இல்லை. அத்வைதம் எதுக்கு சொல்லணும்? கைதன்யம் அவ்வளவுதான், ஒன்னும் விசேஷமா அத்வைதவாதி அக்னி ஒன்னும் தேவையில்லை. இருக்கு துவைதவாதம் ஒண்ணு இருக்குன்னு அத்வைதவாதி அக்னி சொல்லணும். இப்போ நான் சொப்னத்தை சத்தியமா நினைக்கிறது இல்லை. ஒருத்தர் சொன்னா என்ன ஆகுது? சொப்னத்தை யாரும் சத்தியமா நினைக்கிறான்? யாரும் சத்தியமா நினைக்கிறது இல்லையே. சாதாரணமா ஜனங்களுக்கு போய் நீங்க சொப்னத்தை சரியா நினைக்கிறீங்க, நான் நினைக்கிறது இல்லை. சொப்னம் வந்து போயிட்டு இருக்கிறது அவ்வளவுதான், அது ஒன்றும் சரியில்லை சொன்னா என்ன வருது? எதுக்கு சொல்றாங்க? சொப்னத்தை யாரும் கவனிக்கிறது இல்லையே, வந்து போயிட்டு இருக்கோம் அவ்வளவுதானே. அடிக்கிறதுன்னு அர்த்தம், அது சூச்சனம். அது சொப்னத்தில் பாக்குறது உண்மை இல்லை, ஆனா அது என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அது சூதகச்சதா ஆகட்சவேக கசிதா சூத்திரம், பிரம்மசூத்திரமே இருக்கு. சூதகச்சதா ஆகட்சவேக சூதகச்ச ஆகட்சதே கசிதகான்னு சூத்திரம் இருக்கு. அது சாஸ்திரப்படியா அப்படி இருக்கும். சொப்னத்துல இப்படி பாக்குறதா இருந்தால் இப்படி நடக்கும். இதுக்கு ஒரு ஞாபக பாவம் வச்சுன்றது, காரிகாரண பாவம் இல்லை. காரிகாரண பாவம் வேற, ஞாபக பாவம் வேற. இப்ப நிமித்த சாஸ்திரம் சொல்றோம் இல்லையா, ஜோட்சத்துல நிமித்த சாஸ்திரம் என்ன அர்த்தம்? இப்படி பாக்குறதா இருந்தா இப்படி நடக்கும், இப்படி நடக்குன்னா அப்படி பாக்குறதுனால இப்படி நடக்கிறதுனா அர்த்தம். அது பார்க்கறதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? எந்த சம்பந்தம் இல்லைன்னு இல்லை. ஞாபக பாவம் உங்களுக்கு நடக்கிறது அது பார்த்ததுனால இல்லை, அது உங்களுடைய கர்மபலம். நம்மளுடைய கர்மபலமா ஏதோ ஒரு அனர்த்தம் நடக்க போறது, அந்த அனர்த்தம் நடக்க போறது நமக்கு முன்னாடி தெரிவிக்கிறது எத்தனையோ சூதகங்கள் கொடுத்திருக்கு. கடவுள் சூதகங்கள் கொடுத்திருக்கு. அந்த சூதகங்களை பற்றி தான் இந்த சாஸ்திரம் இருக்கிறது. இந்த ஜோதிஷ் சாஸ்திரமே அந்த சூதகத்தை காமிக்கிறது தான். இந்த கிரகங்களை வச்சு எப்படி படம் சொல்றது? அந்த கிரகத்துக்கு இங்க திருஷ்டி இருந்தால் உங்களுக்கு எப்படி வரும்? அந்த கிரகம் இப்படி பாக்குறதுனால, அந்த கிரகம் அப்படி பாக்குறதுனால எனக்கு என்ன வரப்போறது கேட்டா, அந்த கிரகம் பாக்குறதுனால ஒன்றும் வரப்போறது இல்லை. உங்களுக்கு வர்றது உங்களுடைய கர்மபலத்தினால கர்மபலமா வருது. உங்களுடைய பிராச்சீன கர்மத்தினுடைய பலமா தான் உங்களுக்கு வருது. கிரகம் ஒன்றும் பண்றது இல்லை. கிரகம் ஒன்றும் பண்றது கிடையாது. பண்றது இல்லாம நம்ம தான் பண்றோம். ஆனா கிரகம் என்ன பண்றது கேட்டா, பத்தின் சூதயந்தீக கிரகாஸ்தர்வே, எந்த மாதிரி கர்மத்தினுடைய பலம் எப்போ அனுபவிக்கணும் என்கிறது ஒரு ஹிந்து கொடுக்கிறது. ஹிந்து கொடுக்கிறவன் அவன் தான் நம்மளுடைய பலத்தை உண்டு பண்றது அப்படி கிடையாது இல்லையா. இப்படி பண்ணா உங்களுக்கு இப்படி வரும் நான் சொன்னால் நான் தான் அதுக்கு அந்த பலத்தை கொடுக்கலாம், அப்படி இல்லையே. நான் சொல்லிக் கொடுக்குறேன், அவ்வளவுதான். நீங்க எப்படி பண்ணாதீங்க இப்படி வரும் சொன்னா அந்த வசனம் எப்படி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது? உங்களை ஞாபகப்படுத்துறதுன்னா சூதகத்தை கொடுக்கிறது, ஒரு சூதனையை கொடுக்கிறது. பூர்வ ஜன்மாக்கள்ல இப்படி எல்லாம் அனுபவிச்சிருக்கு. அதனால அந்த எந்த மாதிரி கிரகஸ்திதியை பிறந்தால்
அந்த கிரகஸ்திதி உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்ம பலத்துக்கு சூச்சகமா இருக்குமோ அந்த மாதிரி கிரகஸ்திதி இருக்கும் பொழுது பகவான் உங்களுடைய ஜென்மத்தை கொடுக்கிற மாதிரி விவசாய இருக்கு உலகத்துல. இது வச்சுதான் ஜோதிஷ சாஸ்திரம் இருக்கிறது. அப்ப கிரகத்தில் இருக்கிற குண்டலியில் இருக்கிற திருஷ்டிகள் எல்லாம் எதனுடைய சூச்சகம்னா பூர்வ ஜென்ம கர்ம பலத்தினுடைய சூச்சகம். அந்த மாதிரிதான் சொப்னத்துல பாக்குறதுனால நடக்கிறது சொன்னா என்ன அர்த்தம்? சொப்னத்துல பாக்குறதுனால நடக்கிறது இல்ல. சொப்னத்தில் இருக்கிற அந்த பார்வை இருக்கு இல்லையா, அது சூச்சனம். எதுடைய சூச்சனம்? இப்படி நடக்க போறது, இப்படி நடக்கிறதுக்கு உங்களுக்கு கர்ம பலம் இருக்கு, அந்த கர்மத்தினுடைய பலம் அனுபவிக்கிறதுக்கு இவ்வளவு இடம் வந்திருக்கு. ஏதாவது பிராயச்சித்தமோ ஒன்றும் பண்றது இல்லைன்னா அனுபவிச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அப்படி சூச்சனம் பண்றது. சொப்னே கிருஷ்ணபந்தம் புருஷம் பஷ்யதி, அவனுக்கு மரணம் வரப்போறதுன்னு அர்த்தம். ஒரு சாந்தோக்கியத்திலே இருக்கு. சொப்னத்துல கருப்பா இருக்கக்கூடிய கருத்த பல்லோட ஒருத்தர் உங்களை பயப்படுத்துறதா இருந்தால் அவ அந்த கிருஷ்ணபந்தா புருஷா ஆகதா, அதனால எனக்கு மரணம் வருவதும் இல்லை, பிராரப்தம் முடிஞ்சு போச்சு. இந்த சரீரத்தினால அனுபவிக்க வேண்டிய கர்மங்கள் முடிஞ்சு போச்சு. அது அவனுடைய தரிசனம் நமக்கு ஒரு சூதனை கொடுத்தது. அதனால என்னது ஒண்ணும் இல்லை. சக்கர்மங்கள் பண்ணிட்டு பத்திதாரங்கள் பண்ணிட்டு இருக்கிறதா இருந்தால் மரணத்துக்கு எந்த பயம்? எதுக்கு பயப்படணும்? மரணத்துக்கு பயப்படுறதுன்னா சக்கர்மங்கள் பண்ணாது இருக்கிறதோ பயப்படணும். ஏன்னா எங்கே போக போறது தெரியாது இல்லையா? இல்லைன்னா ஆனந்தமா இருக்கலாம். இன்னும் எத்தனையோ உலகங்கள் பாக்குறதுக்கு இருக்கு. இங்கே எதுக்கு போர் அடிச்சு போகுது இல்லையா? அப்படியாவது யோசிக்கிறதுக்கு நமக்கு ஒரு மனப்பான்மை இருக்கணும். இல்லைன்னா அது நம்மளுடைய வித்தியக்கு தெரியாகாது. பிரம்மஜானம் ஒண்ணு இல்லைன்னா கூட அது மகாபாதிகளுக்கு மரண காலத்துல புராணத்துல யமகடன் வருவான்னு சொல்றது இல்லையா? நமக்கு தெரியாது, வருவார். அதாவது என்ன, சுயமா போக முடியாது. சம்பிண்டித காரியகரணத்தியா ஜமனாசம்பவம் பாஷத்தில் வரும். சம்பிண்டித காரியகரணத்தை அப்படின்னா ஸ்தூலகிரிகம் போயிருக்கும். ஸ்தூலகிரிக்கோட சம்பந்தம் இல்லை. கர்மேந்திரியங்கள் நமக்கு அதீனமா இல்லை. இப்ப கர்மேந்திரியம் நமக்கு அதீனம். அதனால கால் முன்னாடி வைக்கணும்னா என்னால முன்னாடி வைக்க முடியும். இந்த ஸ்தூல சரீரத்தோட சம்பந்தம் விட்டு போச்சுன்னா இன்னொரு ஸ்தூல சரீரம் கிடைக்கிற வரைக்கும் நம்மளால எங்கேயும் போக முடியாது. இன்னொரு லோகத்துக்கு போனோம்னா அது நரகலோகமா இருந்தாலும், சொர்க்கலோகமா இருந்தாலும், சந்திரலோகமோ பிதர்லோகம் எந்த லோகமா இருந்தாலும் சுயமாக போக முடியாது. அதனால ஆதிவாகிகா சன்னிங்கா ஒரு சூத்திரம் வருது. ஆதிவாகிகன்னு பேரு. ஆதிவாகிகன்னு பேர் என்ன அர்த்தம்? அழிச்சுட்டு போறவன்னு அர்த்தம். அதிவாகனம் நம்மளை அழிச்சுட்டு போறவா தேவைப்படுறது. அத இப்ப புராணங்கள் பார்த்தா தெரியுது. வைகுண்டத்திலிருந்து வைகுண்ட விஷ்ணுதூதன் விஷ்ணு பார்ஷதால் வந்தா அதெல்லாம் அம்பரீஷ இடத்துல வருது, அஜானலோபாக்கியத்துல வருது, நிறைய இடத்துல வருது. புண்ணியாத்மாக்களை கொண்டு போறது அப்படியே விமானத்தோட அதுவும் விஷ்ணு பார்ஷதால் எல்லாம் வந்துண்ட அப்படியே புஷ்பவிருஷ்டி பண்ணிண்ட அழிச்சுட்டு போறா இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? எந்த லோகத்துல போறதுக்கு நமக்கு புண்ணியம் இருக்கோ அந்த லோகத்திலிருந்து ஏதாவது யாரோடு வந்துட்டு போயிடுவோம். அது அழிச்சுட்டு போறதுக்கு நிறைய காரணங்கள் எல்லாம் இருக்கலாம். இருந்தாலும் ஏதாவது அந்த மாதிரி நடக்கிறது. அது வாஸ்தவமா தான் பாஷைகள் எல்லாம் தெரியுது. அது கேவலம் ஒரு கல்பனை இல்லை, ஏதோ ஒரு இதுக்காக சொல்ற கதை கிடையாது. வியாபகாரிக சத்தை இருக்கு, பிராதிபாசிகம் கிடையாதுன்னு அர்த்தம். நிச்சயம் இருக்கட்டும். நிச்சயம் இருந்தாலும் இந்த உலகத்துக்கு எந்த மாதிரி சத்தை இருக்கோ அந்த மாதிரி சத்தை அதுக்கெல்லாம் இருக்கு. அவ்வியக்தமா தேவதா விசேஷங்கள் வருதுன்னா அபிப்பிராயம். அவ்வியக்தமா நம்மளால பார்ஷஸ்காரத்தை தெரியாது, நமக்கு தெரியாது எந்த தேவதை வருது எப்படி அழிச்சுன்னு போறது தெரியாது. இந்த ஜீவனை அந்த விந்தசித விசிஷ்டமா இருக்கா இல்லையா, அந்த ஜீவனை அழிச்சுட்டு போறதுக்கு ஏதோ ஒரு சூக்ம தேவதை அழிச்சுட்டு போறோம். தெரியாது நம்மளால தெரியாது. அப்ப அது அந்த யமலோகத்துக்கு போறதா இருந்தால் அந்த அளவுக்கு பாவம் இருந்தால் யமகடா வருவான். அவர் எப்படி வருவாங்க? பயப்படுத்தினதான் வருவாங்க. ஆமா அப்படியெல்லாம் வரும் இல்லையா? யமகடா சொல்றதா இருந்தா பயம் வரும், உடனே பயம் வரும். விஷ்ணுபாசுதான் அழிச்சுட்டு போறதுக்கு வரதா இருந்தா பயம் வர்றதில்லை. அவளுடைய வர்ணனங்கள் எல்லாம் பயப்படுத்துற மாதிரி இல்லை. அவளை பார்த்து ஆனந்தமா இருக்கும். அதனால முகம் பிரசன்னமா இருக்கும். இல்லைன்னா பயந்து இருக்கும். அப்படின்னா அந்த அந்திம கணத்துல
போக போற இடத்தையும் பத்தியும் அந்த இடத்துல இருக்கிற மனுஷியாலை பத்தி அங்க இருக்கிற தேவதைகளை பத்தி எல்லாம் தெரியறது ஒரு விஷயமாவது தெரியறது. அப்ப எல்லாம் புரிய போறோம். அப்பதான் தெரியும் எல்லாம் இந்த வரைக்கும் எது பண்றதோ என்ன வந்திருக்கும் அப்பதான் தெரியும். பிராமணிகமா இருக்கணும் அவ்வளவுதான். உலகத்துல பிராமணிகமா இருந்தால் பயம் பயப்பட வேண்டியதில்லை. பிராமணிகமா இருந்த வாழ்க்கை எந்த பயமும் தேவையில்லை. அனாயாசேன மரணம் சொல்றது இல்லையா, அனாயாசேன மரணம். இப்போ பாருங்க, இந்த சரீரத்துல நிறைய ரோகங்கள் அனுபவிக்கிறதுக்கு எல்லாம் பிராரத்தம் இருந்தாலும் மரணத்துக்கு அப்புறம் துக்கம் இருக்கும் அப்படி கிடையாது. இப்ப பல பேர் அனாயாசேன மரணம் இல்லைன்னா எப்படி சொல்லுவான், நம்மளுடைய திருஷ்டி எப்படின்னா உடனே போயிருக்கோம்னால் டக்குன்னு போயிருக்கும் அப்படின்னு அனாயாசேன மரணம் எல்லாம் சரியா போச்சு ரொம்ப பாக்கியம் அப்படி கிடையாது. அந்த அர்த்தம் இல்ல இருக்கு. அது ஒருவேளை நமக்கு தெரியாது இல்லையா, அவருடைய அந்திம க்ஷணம் எப்படி இருந்தது நமக்கு தெரியாது. அது இப்ப சாதாரணமா ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருக்கா அனாயாச மரணம் தான், அனாயாச மரணம் தான். நம்மளே ஒரு சூசைட் பண்றதா இருந்தா ஏதாவது சாப்பிட்றா இருந்தா அனாயாச மரணம் மாதிரி தோணும். அனாயாசமா இருக்கா இல்லையா நம்மளால தெரியாது. அந்த மரணப்படுறவருக்கு அவனுக்குதான் தெரியும் அந்திமக்ஷணம் எப்படி இருந்தது, நம்மளால தெரியாது. நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கோம், ரொம்ப வருஷமா ஒரு சையாவலம்பியா படுத்துன்னு கஷ்டப்பட்டு மரணமும் இல்லை ஜீவிதமும் இல்லை அப்படி கஷ்டப்பட்டா ஏதோ ஒரு நாள் போறதா இருந்தா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா. அனாயாசன மரணம் எப்படி போறதோ தெரியாது. அதுக்கு ஆயாசப்பட்டு மரணம் தான் அர்த்தம். மரண கணத்துல அவருக்கு ஆயாசம் இருந்ததுன்னு அர்த்தம் கிடையாது. இந்த சரீரத்துல ஆயாசம் இருந்திருக்கும். அவருடைய பிராரத்தம் எப்படி இருந்தது, இந்த உலகத்துல இந்த சரீரத்துல அத்தனை ரோகங்கள் அனுபவிக்கிறதுக்கு அவருக்கு பிராரத்தம் இருக்கு. அந்த வயசு வரைக்கும் புண்ணியவானா இருந்தாலும் பூர்வ ஜென்ம பாபத்தினால ஏதாவது ரோகம் வந்திருக்கும். அந்திம க்ஷணத்துலன்னா ஒரு 10 வருஷமாவது ரோகம் வந்திருக்கா கூட அவன் அனுபவிச்சுதான் ஆகணும் இல்லையா, வேற வழி இல்லை, வேற வழி கிடையாது. இது வந்து அனாயாச மரணம் இல்லை, ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டிருக்கா நம்ம சொல்றோம். ஆனா நம்ம சொல்ற வார்த்தை வந்து மரணத்தை பத்தி இல்லை, அனாயாசமா ஜீவனம் இல்லை, மரண காலத்துல ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டிருக்காரு அர்த்தம். நான் சொல்ற சாஸ்திரத்தை சொல்ற என்ன, அந்த மரண க்ஷணம் மரண காலம் எப்படி இருந்தது பார்க்கணும். அது அனாயாசமா இருந்தா ஆயாசமா இருந்தா அது நம்மளால சொல்ல முடியாது. அது வந்து அத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாலும் அந்திம க்ஷணத்துல இந்த சரீரத்தினால அனுபவிக்க வேண்டிய எல்லா பிராரதமும் இங்கேயே முடிஞ்சு போச்சு, எல்லாம் போயிருக்கு, பிளசண்டா எடுத்து அப்படியே ஒரு கைவிடத்துல போறதா அவருக்கு கூட வாய்ப்பே இருக்கு. ஏன்னா இந்த ஜென்மாவில் அத்தனை கர்மங்கள் பண்ணி இருந்தாலும் ஒரு 70 வயசுல வியாதி வந்திருக்கும்னா 20 வருஷம் கிடக்கிறதுக்கு கஷ்டம் ஒண்ணும் இல்லை, நடக்கும். அது கஷ்டம் இல்லைன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். 70 வயசு வரைக்கும் ரொம்ப பிராமணிகரா தார்மிகரா இருந்தோம், 70 வயசுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறது இருக்கு. இப்படி இருந்திருக்கா, ஆனா இப்படி வந்துருக்கேன்னு சொல்றது நம்ம நினைக்கிற அன்னைய விதங்கள் தெரியல. அப்பாதமா ஏதோ யோசிச்சுன்னு சொல்றோம், ஒன்றும் கிடையாது. தெரியல, கர்மத்தினுடைய பலம் இருக்கவே இருக்கு, அதர்மத்தினுடைய பலமும் இருக்கவே இருக்கு. அத்வைதம் கேதிரிச்சந்தி துவைதம் இச்சந்தி கேதனா போட்டி போடுற சமம் பிரம்மம் அஜானந்தி துவைதாத்வைதம் விவர்ஜிதம். துவைதம் சத்தியம் சொல்றதா இருந்தா கூட சமம் பிரம்மபாவத்துக்கு ஒன்றும் விகாரம் ஏற்பட வேண்டாம், ஏற்படுறதுக்கு இடம் இல்லை. அந்த சூன்யோ பகிஷூன்ய சூன்ய கும்பைவ அம்பரே அந்த பூர்ணோ பகிபூர்ண பூர்ண கும்பைவ அர்ணவே பிரம்மத்துக்கு காடம் நிர்விகல்பசமாதிம் பிராப்தஸ்ய சம்ஸ்காரமாத்திர சேஷஸ்ய சித்தஸ்ய மனோராஜ்யம் கர்த்தும் பாஹ்ய பதார்த்தான் கிரஹீதும் வா சாமர்த்தியாபாவான் ஆகாஷாவஸ்தித கும்பவத அந்தர்பகிஷூன்யத்துவம். அந்தர்பகிஷூன்யத்துவம் என்ன அர்த்தம், காடம் நிர்விகல்ப சமாதியும் பிராப்தஸ்ய பூர்ணமான அந்த நிர்விகல்ப சமாதியை அடைஞ்சவனுக்கு பிராப்தஸ்ய சம்ஸ்கார மாத்திர சேஷஸ்ய சித்தஸ்யா. இந்த சமாதி எங்க வந்திருக்கும், சித்தத்துக்கு தான் வந்திருக்கும். அப்ப சமாதியில் இருந்து ஒரு சம்ஸ்காரம் ஏற்படுது, அந்த சம்ஸ்காரம் எங்க இருக்கு, அந்த சம்ஸ்காரம் சித்தத்துல தான் இருக்கு. காடம் நிர்விகல்ப சமாதியும் பிராப்தஸ்ய சம்ஸ்கார மாத்திர சேஷஸ்ய சித்தஸ்ய. அந்த சித்தம் வந்து அந்த சமாதியிலிருந்து வெளியில வந்து வரும்பொழுது எப்படி இருக்கும், அந்த சமாதியிலிருந்து வந்த சம்ஸ்காரத்தோட சேர்ந்து இருக்கு. அந்த சம்ஸ்காரத்தோட இருக்கிற சித்தத்துக்கு மனோராஜ்யம் கர்த்தும் பாஹ்ய பதார்த்தான் கிரஹீதும் வா சாமர்த்தியாபாவா. மனோராஜ்யம் கர்த்தும், மனோராஜ்யம் என்ன, மனோராஜ்யம் பார்க்கறது நிவாஸ்வப்னம் இல்லையா,
இப்படியோ ஏதோ யோசனை கற்பனைகள் பண்ணிட்டே இருக்கிறது. இதுக்கு ஜாகிரத சொப்னம். அவர் இப்படி பண்ணா நான் இப்படி பண்ணுவேன், அவர் அப்படி பண்ணா நான் இப்படி செய்வேன், இப்படிலாம் யோசிக்கிறது இல்லையா? அங்கே போய் அதுக்கப்புறம் இங்கே போய் அதுக்கப்புறம் அங்கே போய் இப்படிலாம் பிளான் பண்றதுலாம் மனோராஜ்யம். மனசுல அந்த ராஜ்யம் அந்த வார்த்தை எப்படி வந்துருக்குன்னா பஞ்சதந்திரத்துல எங்கே இருக்குது. மனசுனாலே ஒரு ராஜ்யம், நான் ராஜ்யத்தினுடைய அதிபதியும் நினைச்சிருந்தேன். அது இதிலிருந்து வந்த டிரான்ஸ்லேஷனா வந்ததோட இருக்கலாம். மனோராஜ்யம் அந்த ஒரு பிரைஸ் மாதிரி யூஸ் பண்ற இதுல இருந்து எடுத்து கொண்டு வந்திருக்கலாம். இங்கிலீஷ் கூட அப்படிதான் இருக்கலாம். ஹிதோபதேசத்துல பஞ்சதந்திரம் எங்கேயோ வருது. மனோராஜ்யம் கர்த்தும் பாஹ்ய பதார்த்தான் கிரகீதும் வா சாமர்த்தியாகாவா. வெளியில் போய் விஷயங்களே அனுபவிக்கிறதுக்கு அந்த மனசுக்கு சாமர்த்தியமே போயிடுச்சு. பிரம்மத்தை அனுபவிக்கிறதுனால சாமர்த்தியாகாவ ஆகாசவஸ்தித கும்பவத ஆகாஷாவஸ்தித கும்பவத அந்தர்பகிஷூன்யத்துவம். ஆகாசத்தில் நிற்கிற கும்பம் மாதிரி உள்ளுக்குள்ளேயும் வெளியுள்ளேயும் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸ்வயம் பிரகாச சச்சிதானந்த ஈகரத்தே பிரம்மணி நிமக்னத்வேன பகிஷ்ட சர்வத்திர பிரம்மதிருஷ்டியா சமுத்திர மத்தியஸ்த ஸ்தாபித ஜலபூர்ண கும்பவத அந்தர்பகி பூர்ணத்துவம். சமுத்திரத்துல நடுவில் வச்ச கும்பம் மாதிரி வெளியிலும் ஜலம் உள்ளுக்குள்ளேயும் ஜலம். அந்த மாதிரி துரியாபிகாம் இதெல்லாம் ஒரு புரிய வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு பாவனை வரணும் இல்லையா? பிரம்ம திருஷ்டினா எப்படி இருக்கும்னா ஒரு ஒரு பாவனைக்காக சொல்றது. துரியாபிகாம் சப்தமீம் பூமியும் பிராப்திய யோகினா பரதோவா உத்தானமேவ நாஸ்தி. 7வது பூமிகைக்கு வந்திருக்குன்னா உத்தானமே கிடையாது. 6வது பூமிகையில் என்ன இருக்கு? 6வது பூமிகையில் வந்தால் இன்னொருத்தரை எழுப்பி விடுறதா இருந்தால் உத்தானம் இருக்கும். 7வது பூமிகையை பற்றி சொல்லும் போதா உத்தானமேவ நாஸ்தி. ஈதிருஷமேவ உத்திஷ்ய தேகம் வினஸ்வரம் அவஸ்திதம் உத்திதம் இத்தியாதி பாகவத வாக்கியம் பிரவருத்தம். தேகம் வினஷ்யதவஸ்தம் அஸ்திரம். ஸ்வச்சந்த முக்தி வர்றதுக்கு 7வது அவஸ்தை கூட தேவையில்லை. ஸ்வச்சந்த முக்தி என்கிறது ஒரு சித்தி, அவ்வளவு. அது முக்தியோ பிரம்மஜானம் ஒன்றும் தேவையில்லை. ஸ்வச்சந்த முக்திக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அது வந்து சித்திகள் வருது. இப்போ யோகசூத்திரம் பார்த்தால் நீங்க விபூதி பாதம் இருக்கு, விபூதி பாதம் அப்புறம் கைவல்ய பாதம் இருக்கு. அந்த விபூதி பாதத்துல வந்து நிறைய சித்திகள் சொல்றாங்க. அது சர்வஜத்துவம், இந்த பசியும் தாகவும் பசியும் இல்லாம இருக்கிறது, அனிமா லட்சிமா மகிமா ஈஷித்துவம் வசித்துவம், அஷ்ட சித்திகள், இன்னும் நிறைய சித்திகள் போட்டிருக்கு. எத்தனையோ சித்திகள் இருக்கு. அதுக்கெல்லாம் சாதனங்களும் நிர்தேசம் பண்ணிருக்கு. சாதனம்லாம் எல்லாமே சமாதியில மந்திரௌஷத சித்திஜா மந்திரௌஷத சமாதிஜா சித்தையா. மந்திரத்தினால ஔஷதத்தினால சமாதியினால சித்திகள் வரல. அது சமாதியிலிருந்து எப்படி சித்திகள் வரும்? இப்படி தியானம் பண்ணி சமாதி அடைகிறதா இருந்தால் எப்படி சித்தி வரும்? இப்படி தியானம் பண்ணி சமாதி அடைகிறதா இருந்தால் எப்படி சித்தி வரும்? அப்படி காரிகாரண பாவங்கள் கொண்டு வந்துருக்காங்க. அந்த ப்ரோசஸ் எல்லாம் போயிடுச்சு. நமக்கு தெரியாது, ஆனா அந்த காலத்துல இருந்ததும் தெரியாது. இப்போ பூன ஜானம் சூரிய சஞ்சமான்னு இருக்கு. கண்டகூட்டே சுத்தி பாசான்னு இருக்கு. கண்டகூட்டே சுத்தி பாசான்னு இருக்கு. ஒரு யோக சூத்திரம் இருக்கு. என்ன அர்த்தம்? கண்டகூப்பம்னா இங்க ஒரு இருக்கு இல்லையா, ஒரு குழி இருக்கு இல்லையா, இதுக்கு பேரு கண்டகூப்பம் தான். இங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணி ஏதோ ஒரு தியானம் பண்ணலாம். அந்த தியானத்தினுடைய பலமா சம்பிரஜான சமாதி கிடைக்கும். சம்பிரஜான சமாதி, அசம்பிரஜான சமாதி இல்லை. சம்பிரஜான சமாதி வந்துருச்சுனால் அந்த சம்பிரஜான சமாதி வர வரைக்கும் தியானத்தில் இருக்காங்க. அந்த சம்பிரஜான சமாதி அபியாசத்தினால சுத்தி பாசா நிவர்த்தி என்ற சித்தி வரும். பசியும் எதுவும் தாகவும் இல்லை, இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியம். பசியும் இல்லை, தாகவும் இல்லை, அப்படி இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சித்திய ஸ்வச்சந்தம் இருக்கு. எப்ப சரீரத்தை விடணுமோ அப்ப விடலாம். அந்த மாதிரி எப்ப சரீரத்தை விடுறதா இருந்தா அதுக்கு அதனால உபயோகம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா இந்த சரீரத்தில் அனுபவிக்க வேண்டிய பிராரத்தம் வேற விதமா அனுபவிக்க வேண்டியதா போயிடும். அது என்ன சொல்லலாம், இன்னொரு சரீரம் எடுத்து அனுபவிக்க வேண்டியதா போயிடும். வேற உபயோகம் ஒன்றும் இல்லை. ஆனா சொச்சந்த மிருத்யுன்னு ஒரு பீஷ்மருக்கு இருந்ததா தெரியாது.
இருக்கு, அவ்வளவுதான் தெரியுது. பீஷ்மர் வந்து சமாதியில் இருந்த மாதிரி தெரியல. பீஷ்மர் பிரம்மஜானத்தோட சமாதியில் இருந்து ஜீவன் முக்தனா இருந்த மாதிரி தெரியல, அப்படின்னு தெரியல. பீஷ்மர் தார்மிகரா இருந்திருக்கார், அவர் தத்துவ ஞானியா இருந்திருக்கார், ஜீவன் முக்தனா இருந்த மாதிரி தெரியல. சித்தி இருக்கிறவர்களுக்கெல்லாம் பிரம்மஜானம் இருக்கும்னு ஒரு தினத்துல உலகத்துல ஒரு அப்படி கிடையவே கிடையாது. இப்போ ராட்சசாலத்துக்கும் சித்தி இருந்தது இல்லையா? ஒரு காலத்துல வந்து எல்லாத்துக்கும் தபசுதான் சாதனம். ராவணனும் என்ன பண்ணிருக்கா? தபசுதான் பண்ணிருக்கா. எல்லாரும் வந்து தபசுதான் பண்றான். இவன் வந்து நாஸ்திகம் கிடையாது, தபசுதான் பண்றான். சில பேர் தான் நாஸ்திகரா தெரியுது, சிசுபாலன் மாதிரி. அவருடைய நாஸ்திகத்தை எப்படின்னா, இந்த கிருஷ்ணன் வந்து பரமாத்மா கிடையாது, அவர்தான் பரமாத்மா. உலகத்துல ஈஸ்வரனே கிடையாது அப்படி இல்லை, இவர் வந்து பரமாத்மா இல்லை. சில பேர் நாஸ்திகரா இருந்த மாதிரி தெரியுது, ஈஸ்வரனே இல்லைங்க. இரண்யகசிபு நாஸ்திகனா இருந்த மாதிரி தெரியுது. அதுவும் வேற விதத்துல பார்த்தா அவர் அபிநயம் மாதிரி தெரியுது. அந்த என்னோட வினாடி ஒரு கதை இருக்க, ஜெய விஜய கதையெல்லாம் இருக்கு, விசித்திரமா இருக்கிறதுதான். விஜயம் எதுவும் இப்போ தபசு பண்றதும் மனசுடைய சத்துவகுணமும் வேற. மனசுக்கு சத்துவகுணம் தெரியல, மனசு இவாவது ரெண்டோ குணத்தை நான் தபசு பண்ணார் காமிச்சுதான் ஆகணும், அப்படி ஒன்றும் கிடையாது. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. ஈசித்தம் வசித்தம், வசித்தம் இருக்கு இல்லையா? வசித்தம் அதை பார்த்த உடனே அத்தனையும் ஒரு கோடி கோடி ஜனங்கள் வந்து கும்பிடுறதா இருந்தா என்ன சொல்றது, என்ன பண்றது? அது ஒரு வசித்தம் ஒரு சித்தி. அதுக்கும் பிரம்மஜானத்துக்கும் சம்பந்தம் இல்லை. பிரம்மஜானம் இருந்தவன் பிரம்மஜானம் இருந்தா உடனே கூட்டம் கூட்டமா ஜனங்கள் வந்து சேரும் அப்படின்னு வரலாம், வரலாம், வராம கூட இருக்கலாம். அவரை பார்க்கறதுக்கு யாருமே போறதில்லை, அப்படியும் இருக்கலாம் இல்லையா? இருந்திருக்கலாம், எத்தனையோ இருந்திருக்கலாம். அதுக்கும் இதுக்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்லை. வசித்தம் சில பேருக்கு ஒரு சித்தி இருக்கும். அவரை பார்த்தாலே போய் நமஸ்காரம் பண்ணணும் தோன்றதா இருந்தா என்ன பண்றது, அப்படி வந்துவான், நானாதிரங்கள் வந்துருவான். அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது ஒரு சித்தி. சித்தின்னா ஏதாவது சில சாதாரணமா பூர்வஜன்ம அபியாசத்தினால இல்லைன்னா தோணணுங்கிற அவசியம் இல்லை. இது ஒன்றும் காரியகாரண பாவம் இல்லை இருக்குங்க. நீங்க அந்த மாதிரி காரியகாரண பாவங்கள் வச்சால் அவர் பிரம்மஜானியோ அது நமக்கு ஆனந்தம் வருதா அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இப்ப யாரை பார்த்தாலும் யாருக்கு ஆனந்தம் வருது அந்த ஒரு பாவத்தோட நமக்கு ஒரு தன்மை ஏகீபாவம் இருக்கணும், நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்கணும். இல்லைன்னா அது வராது. நான் விபரீத மார்க்கத்தில் இருந்தா என்னுடைய புத்தி தெரியலன்னா ஒரு சஜ்ஜனம் இருக்கணும், ஒரு அத்தியந்த சாஸ்திரமான ஒரு சஜ்ஜனம். அவரை பார்த்தா நமக்கு ஒரு ஆனந்தம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நமக்கு அந்த பாவம் என்ன பண்றது? ஒரு துஷ்டன் வரான், அவனுக்கு இப்படி ஏற்பட்ட ஒரு மகாத்மா அவரை பார்த்துக்கூடிய இவனுக்கு ஒரு மனசு போறது இல்லையா? இல்லைன்னா என்ன பண்றது? ஏன்னா அந்த பாவத்தோட ஒரு ஐக்கியம் இருக்காங்க இல்லையா? அந்த பாவத்தை பிடிக்காது அப்படின்னா என்ன பண்றது? அந்த பாவம் பிடிக்காதுன்னா அதுக்கு இதுக்கும் ஒன்றும் காரியகாரணம் பாவம் இல்லை. இதெல்லாம் இண்டிவிஜுவல். நமக்கு முக்தினா நமக்கு சாந்தி அவ்வளவு. இன்னொருத்தர் கவனிக்கிறது இல்லைன்னா கூட கவனிக்கிறதா, கவனிக்கிறது இல்லையா? 10 பேர் பார்க்கறதுக்கு வருதா, வரப்போறது இல்லையா? அதுக்கும் இதுக்கு ஒன்றும் காரியகாரண பாவம் கேட்கக்கூடாது.